ஒரு ராஜா தான் கணக்கு பிள்ளைகிட்ட எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு விசாரிச்சாராம். 16 தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிடலான்னு சொன்னாராம். ஆனா 17வது தலைமுறையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கவலையில அவரு நோய்வாய்ப்பட்டுட்டாராம். இதை அந்த ஊருக்கு வந்த ஒரு யோகி கேள்விப்பட்டு இவரை சந்திச்சாராம். தான் சொல்ற மாதிரி செய்ய சொன்னாராம். 2 பச்சிலம் குழந்தைகளுடன் கூடிய ஒரு விதவை பெண்ணை கண்டுபிடிக்கணும். அவ தினசரி வேலைக்கு போறவளா இருக்கணும். அவ வீட்டுக்கு தானியத்தை அனுப்பு, 2 மாட்டு வண்டி நிறையன்னு சொன்னாராம். அப்படியே மன்னன் செய்ய அந்த பெண்ணோ தன்னுடைய வீட்டு அரிசி பானையில பார்த்துட்டு 3 நாளைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு தானியம் இருக்கு, அதனால தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாளாம். இத மன்னர்கிட்ட அந்த யோகி சொன்னாராம். பார்த்தாயா, தினசரி கூலி வேலைக்கு போகி சம்பாதிச்சு தர கணவனும் கிடையாது, ஆனா உழைக்க முடியும்ன்ற உறுதியோட அந்த பெண் இருக்கா. நீயோ 17வது தலைமுறையை பத்தி கவலைப்படுற. இதுதான் உன் வியாதி, இதை உன் மனசுல இருந்து நீதான் விரட்டணும்னு சொன்னாராம். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருள விளக்கும் கதிரவன் போல அனைத்தையும் நீக்கி அடுத்தடுத்து வெற்றி படியில காலடி எடுத்து வையுங்க. முடிய வரைக்கும் அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரைக்கும்.